ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பஞ்சு போல் இட்லி வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுவும் ரேஷன் அரிசி யூஸ் பண்ணி பஞ்சு போல் இட்லி வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். காலையில் சுட்ட இட்லி ஈவினிங் வரைக்கும் கூட பஞ்சு போல் இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ரேஷன் அரிசியில் எந்த வெரைட்டி அரிசி வேணாலும் வச்சுக்கோங்க. நான் சொல்கிற அளவுகள்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அரிசி ஊற வச்ச பிறகு எப்படி அதை பக்குவமாக அரைக்கணுன்றதையும் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அரிசி அளந்து எடுக்க நான் இன்றைக்கி டம்ளர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆழாக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா மெஷரிங் கப்பு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி டம்ளரில் எல்லாத்தையும் அளந்து காமிக்க போகிறேன். ஏன்னா எல்லார் வீட்லேயுமே டம்ளர் இருக்கும். இப்போ தலை தட்டுற அளவுக்கு நான் இட்லி அரிசியை அளந்து எடுத்துக்க போகிறேன். இப்போ தலை தட்டுற மாதிரி அரிசி எடுத்திங்கன்னா அதே மாதிரியே மற்ற அரிசியும் அதே மாதிரி அளந்து எடுத்துக்கோங்க. உளுந்தும் சரி, அரிசியும் சரி. இப்போ ரேஷன் அரிசி தலை தட்டுற அளவுக்கு 4 பங்கு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ 4 பங்கு நான் ரேஷன் அரிசி சேர்த்துட்டேன். அதே டம்ளரில் தலை தட்டுற அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. எந்த பச்சரிசி வேணாலும் சேர்த்துக்கோங்க. அடுத்து அதே டம்ளரில் சாப்பாட்டு அரிசி 1 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தலை தட்டுற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதாவது 4 பங்கு ரேஷன் அரிசி, 1 பங்கு பச்சரிசி, 1 பங்கு சாப்பாட்டு அரிசி சேர்த்துருக்கேன். இப்போ அதே தலை தட்டுற அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. உளுந்தையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அடுத்து வெந்தயம் பார்த்திங்கன்னா ஒரு 1.25 டீஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும்போது தோசை நல்லா சிவந்து வருங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் 1 டீஸ்பூன் அல்லது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கூட உங்கள் விருப்பப்படி சேர்த்துக்கலாம். இப்போ இது தண்ணி சேர்த்து ஒரு 5லேருந்து 6 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா ரேஷன் அரிசின்றதுனால டஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து சரியாக ஒரு 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 2 மணி நேரம் ஊற வச்சா போதுமானது. அதுக்கு மேலே ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பாருங்கள், நான் ஒரு 2 மணி நேரம் போல் நான் ஊற வச்சுருக்கேன். உளுந்து நல்லா ஊறி வந்திருக்கு. ஆனால் முதல்ல உளுந்து அரைக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஊற வச்ச வெந்தயத்தை முதல்ல கிரைண்டருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கிரைண்டர் ஆன் பண்ணிவிட்டு ஊற வச்ச தண்ணி அப்படியே சேர்த்து வெந்தயத்தை அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கப்பு போல் தண்ணி இருக்குது. அப்படியே சேர்த்து நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இது ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்தில் நல்லா மைய அரைப்பட்டுடும். தண்ணி வேறு எதுவும் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. பாருங்கள், வெந்தயம் நல்லா அரைப்பட்டு வந்துடுச்சு. இப்போ இதோடவே ஊற வச்ச உளுந்தை சேர்த்துக்கலாம். தண்ணியை வடிகட்டிட்டு உளுந்தை மட்டும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இடையில் தண்ணி தெளிச்சிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், உளுந்து நல்லா அரைப்பட்டு வந்துடுச்சு. பாருங்கள், நல்லா பொங்கி வந்திருக்கு. உளுந்து பாருங்கள், பந்து போல் இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்து இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கோங்க. பாருங்கள், கரெக்டான அளவுலேயும் ஊற வைக்கணும். அதே மாதிரி கரெக்டான பக்குவத்திலையும் அரைச்சி எடுக்கணும். இப்போ உளுந்தை நல்லா அரைச்சி எடுத்த பிறகு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். உளுந்தை அரைச்சி எடுத்த பிறகு ஊற வச்ச அரிசியை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. முதல்ல தண்ணி சேர்த்துடுங்க. தண்ணி சேர்த்துட்டு எல்லா அரிசியும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரிசி ஒரு 15 நிமிஷம் ஓடிடுச்சுன்னா கரெக்டாக இருக்குங்க. அரிசி ஒரு பாதி அளவு நல்லா அரைப்பட்டு வந்திருக்கு. தேவையான அளவு கல் உப்பு நான் சேர்த்துக்கிறேன். கிரைண்டர்லேயே சேர்த்து கல் உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அரிசி அரைப்பட்டு வந்துடுச்சு. நான் அரிசி எந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கேன்னு காமிக்கிறேன். கொஞ்சம் நர நரன்னு இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இட்லிக்கு இந்த போல் கொஞ்சம் நர நரன்னு அரைச்சி எடுத்தால் தாங்க நல்லா பஞ்சு போல் வரும். ரொம்ப மைய அரைச்சி எடுக்கக்கூடாது. இப்போ அரைச்சி எடுத்த உளுந்தோட இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு. இதை கையால் ஒரு முறை நல்லா பிசைஞ்சு விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கையோட சூட்லேயே நல்லா புளிச்சு வந்துடும். கையால் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 8 மணி நேரம் அல்லது 12 மணி நேரம் கூட புளிக்க வைக்கலாம். நான் ஓவர் நைட் இதை புளிக்க வச்சு எடுத்து வச்சுக்க போகிறேங்க. பாருங்கள், இப்போ காலையில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு நல்லா பாருங்கள், நல்லா பொங்கி வந்திருக்கு. பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா புளிச்சு வந்திருக்குன்னு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடித்து விட்டு. ஏன்னா அரிசிலாம் கீழே தங்கியிருக்கும், மேலே வந்து உளுந்துருக்கும். அதனால் நல்லா அடித்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவி ஊற்றிக்கோங்க. நான் அப்படியே தாங்க ஊற்றுறேன், எண்ணெய் எதுவும் தடவலை. நீங்கள் காட்டன் துணியில் தான் ஊற்றுவீங்கன்னா காட்டன் துணியில் கூட ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி இட்லி பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்ச பிறகு இட்லி பிளேட்டை வைங்க. இட்லி பிளேட்டை வச்சுட்டு ஒரு 6 நிமிஷம் அல்லது 8 நிமிஷம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விடுங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இப்போ ஒரு 8 நிமிஷம் போல் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
பாருங்கள் நல்லா பூ மாதிரி நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. நல்லா தொட்டு பார்த்திங்கன்னா பஞ்சு போல் இருக்கும், கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்திருக்கும். இப்போ இதை வெளியே எடுத்துகிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு எடுங்க. ஏன்னா வெறும் பிளேட்டில் நம்ம இட்லி ஊற்றிருக்கோம். ஒரு 5 நிமிஷம் லேசாக ஆறின பிறகு இதை எடுத்திங்கன்னா சூப்பராக எடுக்க வருங்க. நல்லா பஞ்சு போல் சூப்பராக இருக்கும் இட்லி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இட்லி எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன். நீங்கள் காலையில் சுட்ட இட்லி நைட்டு வரைக்கும் கூட நல்லா அப்படியே பஞ்சு போல் இருக்குங்க. எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாருமே ரொம்ப பாராட்டுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன அளவுகளோட எப்படி அரைக்கிறதுன்னு அரைச்சி பாருங்கள். பாருங்கள் நல்ல சூப்பரான பஞ்சு போல் இட்லி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நான் சொல்கிற டிப்ஸுகள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.